இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கேந்திரிய வித்யாலய சங்கதன் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு பாருங்க, அங்கேருந்து ஆர்டிக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆர்டிக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கேந்திரிய வித்யாலயன் சங்கதன் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. இது மத்திய அரசோட சிபிஎஸ்இ ஸ்கூல்னே வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ இங்கிருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்கள் குழந்தையாக இருக்காங்க, பால்வாட்டிக்கா அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ளே ஸ்கூல் மாரி. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீங்கள் இலவசமாக வந்து சேர்க்கலாம் ஆர்டி மூலமாக, அந்த ஸ்கீமும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் தான். உங்கள் குழந்தைகளை இலவசமாக நீங்கள் சிபிஎஸ்இ ஸ்கூலில் சேர்க்க ஆசைப்படுறவங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓகே, கிளாஸ் 1 அதாவது பால்வாட்டிக்கான என்ன அப்படின்னா, ரொம்ப குழந்தையாக இருக்காங்க பாருங்கள், 3 வயசுலேருந்து 6 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள். உங்கள் குழந்தைய நீங்கள் வந்து பார்த்தா பால்வாட்டிக்கால் நீங்கள் சேர்த்துனா ஒரு ப்ளே ஸ்கூல் மாரி சொல்லலாம். ஸோ முழுக்க முழுக்க பால்வாட்டிக்கான ஒரு எங்கேஜிங்காக இருக்கும். எல்கேஜி யூகேஜி மாரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க பால்வாட்டிக்கா அப்படின்றது. அதை நீங்கள் சேர்க்கறதுக்கு 3 வயசுலேருந்து 6 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள். உங்கள் குழந்தைய நீங்கள் தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம். இதிலே பிரிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு வந்து ஏஜ் ஃபார் பால்வாட்டிக்கான 1, 2 மற்றும் 3 3 கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க. இதில் 3 to 4 இயர்ஸ் ஒரு கேட்டகரியும், 4 to 5 இயர்ஸ் ஒரு கேட்டகரியும், 5 to 6 இயர்ஸ் ஒரு கேட்டகரியும் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ உங்கள் குழந்தைய பால்வாட்டிக்காவை நீங்கள் ஆர்டி மூலமாக சேர்த்துக்கலாம். அதேமாரி கிளாஸ் 1 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டும் நீங்கள் ஆர்டி மூலமாக சேர்த்துக்கலாம் இலவசமாக அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 7/3/2025 21/3/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு என்றைக்கு வெளியிடுறாங்க அப்படின்னா 25/3/2025 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு லிஸ்ட்டை வெளியிடுறாங்க. 26/3/2025 அன்றைக்கி பால்வாட்டிக்கான ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிடுறாங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா பால்வாட்டிக்கா மட்டும் கிளாஸ் 1 பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. எப்போ நீங்கள் சேருவீங்க, லாஸ்ட் தேதி எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணும், அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இதான் உங்களுக்கான பேசிக் ஷெடியூலாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராசஸும் நடக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம இதை பற்றி ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். இதாங்க உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன். மொத்தம் 17 பங்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக அப்ளை பண்ணுறங்க 1 by 1 நீங்கள் வந்து படித்து பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு 2025-26க்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இல்லை முக்கியமாக யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் அப்ளை பண்ணலாம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்ளை பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்ளை பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபராக இருக்காங்க பாருங்கள் அவங்க அப்ளை பண்ணலாம், அட்டானமஸ் பாடிஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் அவங்க அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் HAKL KV அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 5 பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த சில்ட்ரன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்டானமஸ் பாடி பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்லாம் இருக்காங்க பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்களுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு 3rd ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்டானமஸ் பாடி பப்ளிக் செக்டாரில் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கவங்களுக்கு 4th ப்ரியாரிட்டி. நெக்ஸ்ட்டு சில்ட்ரன் ஃப்ரம் எனி அதர் கேட்டகரி. ஸோ இந்த 4 கேட்டகரியை தவிர்த்து மீதி இருக்காங்க பாருங்கள், இந்த கேட்டகரி கிடையாதுங்க, மீதி எல்லாருக்குமே 5ஆவதாக ப்ரிஃபரன்ஸ் ப்ரியாரிட்டி கொடுக்கப்படும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி மட்டும் இல்லாமல் யார் வேணாலும் இந்த கேந்திரிய வித்யாலயா இந்த அட்மிஷனுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம அதிகபட்சமாக பார்க்க போகிறது கிளாஸ் 1 அந்த ஆர்டிஇ அட்மிஷன் பற்றி தான் அதிகபட்சமாக பார்க்க போகிறோம். அதை மட்டும் நோட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் குழந்தைய நீங்கள் ஆர்டிக்கு சேர்க்க போகிறீங்க அப்படின்னா எந்த ஏஜ் லிமிட் இருக்குன்னா, அதாவது 31 மார்ச் நிலவரப்படி உங்கள் குழந்தைக்கு 6 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக 8 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட் சிலேருந்து தான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது இந்த கேந்திர வித்யாலயா ஆர் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஆர் ஓப்பன் டு ஆல். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மட்டுமல்லங்க, ஓப்பன் டு ஆல் எல்லாருக்குமே இந்த அட்மிஷன் இருக்குது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து த ரிசர்வேஷன் ஃபார் SC ST OBC NCL அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் அண்டர் RT ஆக்ட் மூலமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. SC ST OBC டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் நீங்கள் RT ஸ்கீமில் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கு யார் அப்ளை பண்ணலான்னா SC ST OBC கேட்டகரி டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் நீங்கள் ஆர்டிக்கு தாராளமாக வருவீங்க அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அதை பற்றி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய நீங்கள் ஆர்டிக்கு சேர்க்க போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும்னா, ஃபஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட் கட்டாயமாக வந்து கேட்பாங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் அவசியமானது.
அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கம்யூனிட்டி கேட்டகரி கீழே வரீங்க, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, பிபிஎலா, அதுக்கான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான டாக்குமெண்ட் கவர்மெண்ட் ஜாபில் தான் எதுவுமே நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்காது. ஃபைனலாக உங்களுக்கான ரெசனுக்கான அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட் இருந்தாவே போதுமானது, நீங்கள் தாராளமாக இந்த அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் அட்மிஷன் இன் கிளாஸ் 1. ஸோ கிளாஸ் 1 அட்மிஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்டிஇ மூலமாக 25% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு சிபிஎஸ்சி ஸ்கூலுமே உங்களுக்கு 25% இடஒதுக்கீடு வந்து பார்த்தா கொடுக்குறாங்க. ஃப்ரீயாகவே வந்து இடஒதுக்கீடு வழங்குறாங்க. 15% வந்து பார்த்தா எஸ்சிக்கும், 7.5% எஸ்டிக்கும், 27% ஓபிசிக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதை பற்றி ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. ஸோ அண்டர் ஆர்டி ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு 25% கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஃப்டர் அட்மிஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் அண்டர் ஆர்டி ஆக்ட் ஃபாலோடு பை சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஆர்டி கீழே வருவாங்க. ஸோ இப்போ ஆர்டி கோட்டா பற்றி முக்கியமாக அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தா ஒரு செக்ஷனுக்கு 40 பேர் ஆர்டி மொத்தமாக இருக்காங்க. 40 பேர் தான் ஒரு செக்ஷனுக்கு மொத்த ஸ்ட்ரென்த்து கிளாஸ்னா அதில் ஆர்டி மூலமாக 10 பேருக்கு சீட் இலவசமாக கிடைக்கும். அது இன்க்ளூடட்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அன்சல் இன்க்ளூட்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டி மூலமாக ஒரு ஸ்கூலுக்கு ஒரு செக்ஷனுக்கு 10 சீட் இலவசமாக கொடுத்தாலும், அப்புறம் எஸ்சிக்கு 6 சீட் ஒதுக்குவாங்க, எஸ்டிக்கு 3 சீட் ஒதுக்குவாங்க, ஓபிசி அன்சலுக்கு 11 சீட் ஒதுக்கப்படும். மீதி 3% வந்து டிஃப்ரெண்ட் 7% சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே ஒரு செக்ஷனுக்கு 10 சீட் இலவசமாக கண்டிப்பாக ஒதுக்கி தான் ஆகணும். ஓகே, எப்படி உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இது முழுக்க லாட்ரி அடிப்படையில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆர்டி ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழுக்கிற முறை, இது வந்து ஆர்டி மட்டுமல்லாமல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு குழுக்கிற முறையில் தான் சீட் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்டிக்கான லாட்ரி. ஸோ ஆர்டி அப்ளை பண்ணலுக்கு முதல் லாட்ரி வந்து குழுக்குவாங்க. ஸோ அதில் உங்கள் பெயர் வருது அப்படின்னா நீங்கள் செலக்டட் முழுக்க லக் அடிப்படையில் தான் உங்களுக்கு இருக்க போது. ஸோ கேரண்டி சொல்ல முடியாது. ஏன்னா லாட்ரி குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் உங்கள் பெயர் வந்தால் தான் உண்டு, இல்லைனா நீங்கள் ஸோ கிடைப்பதற்கான கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிக்கான லாட்ரி சீட் 10% சீட்டு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு இதிலே போயிடும். அப்புறம் லாட்ரியை பொறுத்த வரைக்கும் 10 சீட் 40ல் 10 சீட்டு வந்து ஆர்டிக்கு வந்து போயிடுது. அந்த ஆர்டியில் கண்டிப்பாக வந்து எஸ்சி, எஸ்டி, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன், பிபிஎல், ஓபிசி இவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆர்டிக்கு யார் அப்ளை பண்ணலான்னா எஸ்சி கேட்டகிரி, எஸ்டி கேட்டகிரி, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன், பிபிஎல் கேட்டகிரி, ஓபிசி என்சில் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டிக்கில் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்ல. ஃபஸ்ட்டு 10 சீட் இதுக்கு போயிடுது. செகண்ட் லாட்ரி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இருக்காங்க பாருங்கள், ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் அவங்களுக்கு வந்து போயிடுது. தேர்ட் லாட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகிரி கொடுத்துருக்காங்க. கேட்டகிரி 1, கேட்டகிரி 2லாம் இருக்காங்க பாருங்கள், அந்த ப்ரியாரிட்டி இருக்காங்க அவங்களுக்கு போகும். ஃபோர்த்தும் அதே மாதிரி தான் அந்த கேட்டகிரி உள்ளவங்களுக்கு போயிடும். ஃபிஃப்த்து வந்து பார்த்தா எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி தனித்தனியாக வந்து போகும். இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான லாட்ரி சீட் போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆர்டி ஸ்கீமுக்கு எஸ்சி அப்ளை பண்ணலாம், எஸ்டி அப்ளை பண்ணலாம், ஓபிசி என்சில் அதாவது பிசி எம்பிசி கீழே இருக்கீங்க நீங்கள் ஓபிசி வாங்கி வச்சுக்கோங்க. என்சில் உங்களுக்கு டேரெக்டாக ஆர்டி இருக்குது. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி லாட்ரி வந்து யார் யார்கிட்டலாம் போகும், எந்தெந்த மெம்பர்ஸ் வந்து பண்ணுவாங்க அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபீஸ் மற்றும் அதர் கன்செஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. நோ ஃபீஸ் டு பி சார்ஜ் ஃப்ரம் த சில்ட்ரன் அட்மிட்டட் அண்டர் த 25% குவாட்டா அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆர்டி மூலமாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் த சில்ட்ரன் ஆர் அட்மிட்டட் இன் கிளாஸ் 1 அண்டர் ஆர்டிஇ ஆக்ட் they will continue to avail exemption and concession till class 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை உங்கள் குழந்தை ஆர்டி மூலமாக ஃபஸ்ட் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா 8th வரைக்கும் அவங்க ஆர்டி மூலமாக இலவசமாக படிப்பாங்க. எந்த விதமான ஃபீஸுமே நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சிபிஎஸ்சி ஸ்கூலில் நீங்கள் இலவசமாக படிக்க ஆசைப்படுறவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் உங்கள் குழந்தை இருக்காங்கன்னா தாராளமாக நீங்கள் ஆர்டிக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா 8th வரைக்கும் இலவசமாக நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். நல்ல ஒரு ஜாப் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு அட்மிஷன் இருப்பது தெரியாமல் இருக்குது. அதாவது சிபிஎஸ்சியில் ஆர்டி இலவசமாக கொடுக்குறாங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கும் ஆர்டி வருங்க, எல்கேஜி மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. அது வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துட்டு இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும்.